பெண்களை பாலியல் ரீதியாக ஒப்பிட்டு விட்டார். பெண்களை அவமானப்படுத்தி விட்டார். பெற்றோர்களை அவமானப்படுத்தி விட்டார். விஜய் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் கருத்துக்கு பெண்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் தற்போது தான் அவ்வாறு கூறவில்லை என எம்எல்ஏ வேல்முருகன் மாற்றி பேசியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7 கோடி மக்கள் தமிழ் சமூகத்தில் வாழ்றான். இந்த 7 கோடி தமிழ் சமூகத்தில் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிற சில 100 பெண்களை தவிர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் கனிம வளங்களையும் காடு வளங்களையும் இயற்கை வளங்களையும் கடல் வளங்களையும் பாதுகாப்பதற்காக முழக்கமிடுகின்ற என் வீர தாய்மார்கள் இந்த மண்ணில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் சிறைக்கு போக தயாரா இருக்காங்க? ஒரு பெண் பிள்ளை, இளம் வயது பெண் பிள்ளை வளர்வது எத்தனை முறை காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. குன்ற தடுப்பு சட்டத்துல போடுவது இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சியாளர்களுக்கு அவமானத்தை என் தங்கை வளர்மதிகளுக்கு அவமானம் அல்ல. இது என் சமூகம் ஏன் உணராமல் இருக்கிறது? ஏன் இந்த சமூகம் இவர்களை கொண்டாட மறுக்கிறது? ஏன் இந்த சமூகம் இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? ஏன் சினிமா, சாராய, போதைகளில் கஞ்சா, அபீர், குட்கால் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், கத்துண்டு கிடக்கிறான். தமிழர் பெரிய பண்பாடு கொண்ட நாகரிகம் கொண்ட இனம்ங்கிறான். நாரி போய் கிடக்குது, நாரி போய் கிடக்குது. இதை வெளிப்படையாக சொன்னான், இது வெளிப்படையாக பேசினான். உடனே வேல்முருகன் பெண்களை பாலியல் ரீதியாக ஒப்பிட்டு விட்டார். பெண்களை அவமானப்படுத்தி விட்டார். பெற்றோர்களை அவமானப்படுத்தி விட்டார். பெற்றோர் என்கிற பெயரில் டிக்டாக்கில் விபச்சாரம் செய்கிற பெற்றோரை சொன்னேனே தவிர தமிழ்நாட்டில் படிக்கிற எந்த பெற்றோரையும் சொல்லவில்லை. ஆனால் நேர்மை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இதன் ஊடக போராளிகள் மேடையில் இருந்து இந்த மேடை என்னை அழைத்ததே நான் கௌரவமாக கருதுகிறேன். இந்த மேடை என்னை அழைத்ததே கௌரவமாக கருதுகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.